பார்பிக்யூவும் செய்ய போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குது. கறி இருக்குது, அப்புறம் அந்த க்ரில்லுக்கான இதுவும் இருக்குது. பார்பிக்யூ மேகினேஷனும் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்பிக்யூவும் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 வந்து போட போகிறோம் இந்த வீடியோ. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம பார்பிக்யூக்கு ரெடி ஆகிட்டோம். அனல் பறகுது, செட்டிங்காக ரெடி பண்ணியாச்சு. வந்து க்ரில்லு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. டெரஃபிக்காக ஆகுது. இப்போதைக்கு நம்ம லெக்கை வந்து போடுவோம். அனல் பொழக்குது, தரமான அனல். பி கண்டினியூ. தரமாக ரெடி ஆகுது மக்களே. இப்போ க்ரில்லு யோசித்து பார்த்ததை விட இந்த அடுப்பு கறி பிடிக்க வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. பயிர் விடுவோம் சார். ஆயில் எங்க? அடுப்பு கறியும் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் இதுவாச்சு. பட் வாங்கிட்டு செய்யும் போது தான் தெரியுது உண்மையாகவே இது வேறு லெவலில் இருக்குது. இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். எல்லாம் ஸ்மோக்கி ஃப்ளேவரில் வரும்னு நினைக்கிறேன். டக்கராக இருக்குது. இல்லை, ஜூஸியான சிக்கன் வந்து ரெடி ஆகுது. ஓகே மக்களே, என்ன ஒன்று ஒரு ஸ்ப்ரே வந்து வாங்கியிருந்தால் கொஞ்சம் பட்டாக வந்துடும். என்ன இது பண்ணுறது, ப்ரெஷ்ஷு கிடைக்கல. தரமான பார்பிக்யூ ரெடி ஆகுதுங்க மக்களே. மாசாக இருக்குது. கிட்டத்தட்ட இது பற்ற வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்தது. வேர்வை தண்ணிலாம் ஊற்றி ஒரு வழியாகிட்டோம். இந்த ஃபேன் அடிஷ்னலாக வச்சதுனால ஏதோ நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மசா போடு மசா. 3ல் வை மசா. 3ல் வை அடிக்கிட்டேன். 6 மரம் இது மக்களே. ட்ரை பண்ணி பார்க்கணும் அதை. பத்தாததுக்கு அஜய் திருப்புஜி இது திருப்புஜி அந்த இது இந்த இதை திருப்பி போடு. மற்றதெல்லாம் நான் திருப்பி போகிறேன். ஸ்டிக் ஆகிடுச்சு மக்களே. ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணது. எது ஊத்துறா? இல்லை என்ன இல்லை, நல்லா ஜூஸியான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இனி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ செஞ்சுருக்கிறது மட்டுமே நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆகுது மக்கள். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 12:07 ஆகுது. இந்த டைமில் உட்காந்து இந்த க்ரில்லு பார்பிக்யூ பண்ணுறோம். வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறோம். தேவைதான் மக்களே.
வேறு ஆப்ஷன் கிடையாது. அண்ட் எப்படி இருக்குது பாருங்களேன், மாஸ். அப்படியே எனக்கு பார்க்க டெம்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க எனக்கு தெரியும். பட் எப்படி இருக்குன்றத மட்டும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் போட்டுக்க. வெயிட்டான சிக்கன் தான் இன்றைக்கி. ஆனால் அந்த விறகை பற்ற வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கங்க. அதுதான் என்ன கொஞ்சம் முரட்டு சிக்கனாக இருக்குது. ஸ்மோக்கி ஃப்ளேவரில் வேறு லெவலில் ரெடி ஆகுது. கறியை கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, அடிபொலியாக இருக்கும் போது மிரட்டலான சாப்பாடு. நான் வந்து டைம் வந்து ஒரு 1:00 கிட்ட ஆக போகுது. ஓகே மக்களே, ஃபைனலாக ரெடி. இனி சிக்கன் ரைஸ் செஞ்சுருக்கோம், ஹனி சிக்கன் செஞ்சுருக்கோம். 1 by 1 பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. மாசாக இருக்க போகுது. நீங்களும் வாங்க செஞ்சு பாருங்கள். இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டேக் பண்ணுறேன். இது வந்து என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்றது நம்ம மாஸ்டருக்கு தான் தெரியலாம். பக்காவாக பார்த்து முடிச்சிடலாம் மக்களே. ஓகே மக்களே, சாப்பிட ஆரம்பிக்கலாம். டைம் பாருங்கள் மக்களே, கரெக்டாக ஒரு 12:30 கிட்ட ஆக போகுது. 12:20. ஓகே, டைம் ஆகிடுச்சு. இந்த டைம் வந்து பார்பிக்யூ பண்ணியாச்சு வித் சிக்கன் ரைஸ். ஹனி சிக்கன். லீவ் இட் ஹனி சிக்கன் செம்ம சாஃப்டாக இருக்கு. ஒரு பைட் ஒன்று போவோமா லெக்கில்? 12 மணிக்கு அம்மா ஃப்ளேவர். லெக்கு சும்மா பக்கவாக இருக்குது மக்களே. சிக்கன் ரைஸுமே நல்லா உதிரியாக. சிக்கன் ரைஸ் தரமாக இருக்குது. இதில் ஒரு பைட் போகும். ஹோம் மேடாக பக்காவாக சோயா சாஸு, ஆனியன்னு, கேரட்டு, சிக்கனு. நம்ம ஒரு சிக்கன் ரைஸ் கடையில் போய்ட்டு ஒரு சிக்கன் ரைஸ் கேட்டால் 3 பேருக்கு போடுவாங்க. 3 பேருக்கு போட்டுட்டு பீஸ் மொத்தமும் ஒரு தட்டுக்கு போயிடும். முட்டை மொத்தமாக ஒரு தட்டுக்கு போயிடும். கடைசியாக மிஞ்சுறது நமக்கு வரும் இந்த சாப்பாடு தான். அதிலே அரிஞ்சு போட்டதில் வேஸ்டேஜ் தான் நமக்கு வரும். இன்றைக்கி நம்மளே செஞ்சு இங்கே நம்மளே சாப்பிட்றோம். 3 வெரைட்டியாக பண்ணியிருந்தோம். சிக்கன் ரைஸு, சில்லி சிக்கன், பார்பிக்யூ, 4வது வந்து ஹனி சிக்கன். 3 மட்டும்தான் நம்ம பிளான்டு. பட் அன்பிளான்டாக வந்து சில்லி ஹனி சிக்கன் வந்து நம்ம போயிட்டோம். ஓகே மகளே, 12:30 ஒரு தரமான சாப்பாடு. சென்னையில் இருக்க மாதிரியே ட்ரை பண்ணோம். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எண்ட் பண்ணிடலாம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் ஓகே மக்களே, இங்கே ஏன்பா பார்க்குற? இருக்கட்டும்பா, நிற்கிதுன்ற ரொம்ப நேரமாக சாப்பிடு. என்ன பண்ணுறது? இது 1 நிமிஷம் ஏதோ சவுண்ட் வந்து. இப்போ என்ன சவுண்டு? அதெல்லாம் எதுவும் வரலப்பா, சாப்பிடுப்பா. உண்மையிலே வந்துதா? எங்கேருந்து வருது சவுண்டு? எங்கேயும் வரல. லெமன் சாப்பிடு. ஐயோ, எங்கே போகிற? நின்றா அஜய், இங்கே வா. போதரா அஜய். ஃபோர்க்கு ஃப்ரை எல்லாம் விற்கிறாங்க. 160 ரூபாண்ணே. டக்கரா செஞ்சுருக்காங்க. இப்போ கிளம்ப வேண்டியதுதான் ஜம்முன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.